நான் சித்திரவேல் கோபிநாத் கதைக்கிறேன். நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். 2006ஆம் ஆண்டு இந்த இனக்கலவரத்தால் நான் திடீரென்று இந்தியாவுக்கு இடம்பெயர்ற மாதிரி வந்தது. 10 வருஷமாக நான் இந்தியாவிலே தான் இருந்தேன். இந்தியாவில் இருந்து நிறைய கஷ்டங்கள் தான். இந்தியான்னு சொல்லி நாங்கள் எப்படி இருந்தாலும் அது எங்களோட தாய்நாடு இல்லை தானே. நாங்கள் 2019 இங்கே ஸ்ரீலங்காவை நோக்கி வந்த கையோடு நாங்கள் வந்தது ஏப்ரல் 9ஆம் தேதி வந்தனாங்க. அதால் என்ன செய்யலாமென்று இப்போ நாங்கள் ஒரு சுய தொழில் ஒன்று செய்ய பழகிட்டோம்னு சொன்னால் அது காலம் வரைக்கும் எங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதால் யோசிச்சேன், சரி என்ன தொழில் செய்யலாமென்று. எங்கள் அக்கா டெய்லராக இருந்தவங்க. அதால் நான் ஒரு டெய்லரிங் பழகுவோம்னு சொல்லிட்டு நார்மலாக விளையாட்டாக தான் பழகினது. அது அப்புறம் ஒரு மாதிரி பழகி எடுத்துட்டு அது செய்து கொண்டிருக்கும்போது ஒரு அளவுக்கு இன்கம் வந்துச்சு. அது வந்தோடனே யோசிச்சேன், சரி இந்த தொழிலை விட்டுட்டு நம்ம சுய தொழிலுக்கு இறங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு இரவல் மிஷின் ஒன்றை வாங்கி தைச்சி கொண்டு இருந்தேன். நான் தைச்சி கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓடர்ஸ்கள் வந்துச்சு. வந்தோடனே நம்ம சொந்தமாக ஒரு மிஷின் எடுக்கணுமென்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஆடியோ ஃபீஸ் மூலமாகவும் சின்ன ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக எங்களுக்கு இந்த UNDP அறிமுகம் கிடைச்சோன்னே அவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு ஒரு 5 நாள், இப்போ அவங்களும் சும்மா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது தானே, அவங்களோட திறமையும் பார்க்கணும், அதே மாதிரி இவங்க எல்லாம் செய்கிறாங்களான்னு பார்க்கணும்னு சொல்லி ஒரு 5 நாள் ட்ரைனிங் கொண்டு வச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க கொடுத்த பொருட்களை வச்சு நான் தனியாக ஒரு கடை கொண்டு போட்டேன். ஃபஸ்ட்டுக்கு நான் ஏற்கனவே ஒரு கடையில் வேலை செய்தபடியே அதில் நான் கொஞ்சம் நிறைய கஸ்டமர் இருந்தவங்க. இன்னொன்று நான் ஒவ்வொரு ட்ரெஸ் தைச்சாலும் அவ்வளோத்தையும் ஃபோட்டோ எடுத்து எல்லா கஸ்டமருக்கும் அனுப்பி வைக்கிறது. அதால் அதை பார்த்து மற்ற கஸ்டமர்களும் நிறைய கஸ்டமர் வரவழைக்கிட்டாங்க. இந்த தொழில் என்ன தனியாக என்னால் செய்ய முடியும். போக அப்புறம் எங்களோட அக்காவை கூப்பிட்டு நானும் எங்களோட அக்காவும் செய்தேனாங்க. அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவள் விலகிட்டா. அதுக்கு பிறகு நான் வேலைக்கு சேர்க்கிறதுக்காண்டி ஒரு ஆள் ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் தான். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டவள். சரி தையல் தொழில் தெரியுமென்றபடியாக அவையையும் இன்னொருத்தவங்க அவங்களும் கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க தந்ததால் நான் சந்தோஷமாக தான் எனக்கு அந்த பொருளை வச்சு நான் தொழிலை நல்ல விதமாக கொண்டு போய் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஒரு இளம் தொழில் முயற்சியாளராக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னு சொன்னால், உங்களோட காசையும் நேரத்தையும் நீங்கள் வீணடிக்காமல் மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு இளம் தொழில் முயற்சியாளராக உருவாகுங்க.